ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो आत्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாதாச்சாரியம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால ஒரு சின்ன ஜிஸ்ட் ஆஃப் இது வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறது நான் சொல்றேன். இந்த கர்மா எல்லா கர்மா மாதிரி இது ஒரு முதல்ல இருந்தே சொல்றேன். ஒரு ஜிஸ்ட் நான் தரேன். இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அது. பிரேயருங்கிறதும் ஒரு கர்மா. எல்லா கர்மா மாதிரி இதுவும் ஒரு கர்மா தான். நம்ம எவ்வளவோ ஆக்ஷன்ஸ் பண்றோம் இல்லையா, த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் அவர் லைஃப் நிறைய காரியங்கள் பண்றோம். இதுவும் ஒரு கர்மா. எல்லா காரியம் போல எல்லா கர்மா போல பிரார்த்தனையும் வந்து 3 விதமா பண்றோம். காய்கம், வாச்சிக்கம், மானசம். எங்க வந்து உடம்பு அப்புறம் நம்ம கை கால்கள் இதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணி ஒரு காரியம் பண்றோமோ அதுக்கு பேரு காய்கம் கர்மான்னு சொல்லுவோம். நான் சொல்றது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிரேயர். ஓகே, மத்ததெல்லாம் விட்டுறலாம். ஒன்லி இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிரேயர் we are going to see. ஏன்னா அதை பத்தி தானே பேசுறோம். அதனால ப்ரிடாமினெண்டா நம்ம கை கால்லாம் வச்சு உழைச்சு எலாபரேட்டா சில பூஜைகள்லாம் பண்ணும்போது அதுக்கு பேரு காய்கம்னு சொல்றோம். ப்ரிடாமினென்ட்லி காய்கம் கர்ம. அஃப்கோர்ஸ் ஏன்னா மனசும் இன்வால்வ்டா இருக்கும், ஸ்பீச்சும் இன்வால்வ்டா தான் இருக்கும். அப்புறம் பகவானுடைய ஸ்துதி பாடுறது, அர்ச்சனை பண்றது, பாட்டு பாடுறது, அப்புறம் மந்திரங்கள் ஓதுறது. நான் சொல்றது ஜபிக்கிறது இல்ல, ஓதுது, சாண்டிங், இது மாதிரியாக இருக்கின்றதெல்லாம் நம்ம வாச்சிக்கம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஓரல், ப்ரிடாமினென்ட்லி அகெயின் ஓரல். ஏன்னா மனசும் அதுல இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சாண்ட் பண்றது, கீர்த்தனைகள் பாடுறது, இல்லைன்னா பஜன் பண்றது எல்லாமே வில் பி ஜென்ரலி அ பார்ட் ஆஃப் த பூஜா இல்லையா. பஞ்சோபச்சார மினிமம் ஒரு பஞ்சோபச்சார பூஜையாவது பண்ணிட்டு ஸ்லோகங்கள் நம்ம சொல்றது உண்டு. அதனால இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த ரெகுலர். அடுத்தது வந்து மானசம் கர்ம. இந்த மானசம் கர்மத்துல தான் ஜபம், தியானம் அதெல்லாம் வருது. ஆனா மானச கர்மத்தை பொறுத்த வரைக்கும் பியோர் மானசம் தான். இதுல வந்து காய்கமும் இருக்கு, வாச்சிக்கமும் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. மானசம் மீன்ஸ் பியோர்லி மானசம். காய்கம் அண்ட் வாச்சிக்கம்ல மனசு இன்வால்வ்டா இருந்து பண்றது அது வேற. ஆனா ஜபம் தியானம்னு வரும்போது அது வந்து ஒன்லி பியோர்லி மானசம் கர்மாவா இருக்கு. அது எவ்வளவு அந்த மானச கர்மத்துடைய பெருமையை சொல்றதுக்கு தான் பூஸ்லாருடைய கதையை பார்த்தோம் நம்ம. பூஸ்லார் தன்னோட ஹிருதயத்திலேயே பகவானுக்காக கோவில் கட்டினார். சும்மா ஏதோ வச்சுட்டு முதல் நாள் எவ்வளவு கட்டினோம், எவ்வளவு மெட்டீரியல் வாங்கினோங்கிறதுல இருந்து எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவர் பண்ணின கோவில். அது ஒரு மானச கர்மாங்கிறது அவ்வளோ விசேஷம். அதுக்கு பகவானே அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிற அளவுக்கான அத்தனை விசேஷமானது மானச கர்மம். இந்த தியானம் மானச கர்மா அப்படின்னு வரும்போதுதான் நம்ம பகவத்கீதையில இருந்து சில சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம், சில வெர்சஸ் எல்லாம் பார்த்தோம். எங்க பகவானே வந்து தியானம்னா என்ன, தியானத்துடைய பர்பஸ் என்ன, தியானத்துடைய விஷயம் என்ன, எப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணணும், ஒரு தியானம் பண்ற ஒரு யோகி, ஒரு மெடிடேட்டர் எப்படி அவனுடைய விவகாரம் இருக்கணும்,
அவனுடைய சாப்பாடு தூக்கம் அதெல்லாம் எப்படி இருக்கணும், உட்கார்றச்சு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஆசனத்துல இருக்கணும், எல்லாமே பகவான் ரொம்ப டீட்டெயிலா அழகா எடுத்து சொல்லியிருப்பார் அர்ஜுனனுக்கு. அதுவும் நம்ம பார்த்தோம். இந்த தியானம்ங்கிறது எந்த கான்டெக்ட்ல பகவான் ஆனா அர்ஜுனனுக்கு சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த கான்டெக்ட்ல இந்த தியானம் வருது? அப்கோர்ஸ் நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து இங்க பிரார்த்தனா, பிரேயர். ஸோ பிரேயர்ங்கிற கான்டெக்ட்ல நமக்கு இங்க தியானம் அப்படிங்கிறது வருது. அதுலதான் ஜபம் வருது, மந்திர ஜபம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா பகவான் வந்து தியானம் அப்படிங்கறத அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தியானத்துக்கு மோட்சத்தை தான் அல்டிமேட் கோலா சொல்றாரு. சோ மோட்சத்துக்கான ஒரு சாதனமாக பகவான் தியானத்தை சொல்றார். அந்த தியானத்தை பத்தி அவர் சொல்லும்போது, அந்த மெடிடேட்டர் இருக்காங்க, அந்த ஒன் ஹூ மெடிடேட்ஸ், அவனை பத்தி பேசும்போது பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லல, ஐ தாட் ஐ வில் டெல் யூ தி வெர்ஸ். சுஹ்ருத், மித்ரா, அப்புறம் அரி, உதாசீன, மத்தியஸ்த, துவேஷ்ய, பந்துஷு, சாதுஷு, பாபேஷு சமபுத்தி விசிஷ்யதே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? சுஹ்ருத், சாதாரண சம்ஸ்கிருதத்துல சுஹ்ருத் மித்ரா ரெண்டுமே வந்து ஃப்ரெண்டுங்கிற மீனிங்ல வரும். ஆனா இங்க வந்து சுஹ்ருத், அப்படி சுஹ்ருத்ங்கிறவன் வேற, மித்ரன்கிறவர் வேற, ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இங்க கொடுக்கிறார். சுஹ்ருத்ங்கிறவன் யாருன்னா, எந்த ஒரு பலனும் எதிர்பாராமல், need not necessarily be a stranger, okay, ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கணும்னு இல்லை, தெரிந்தவர்களாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். எந்த ஒரு பலனும் இல்லாமல் ஒரு உதவி செய்யறவன், அதாவது இந்த உதவியை செய்யனா நாளைக்கு நம்ம இதுக்காக நமக்கு தேவைப்படும், இல்ல இந்த உதவி செய்யறதுனால எனக்கு ஒரு புண்ணியம் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், even when you know that the other person is not in a position to even return your favor, அந்த மாதிரி யூனோ, சில சமயம் நம்ம சில ஹெல்ப் பண்ணும்போது அந்த பர்சனால நமக்கு திருப்பி ஹெல்ப் பண்ண கூட முடியாது. அந்த கிராட்டிடியூட காட்டுறதுக்கு கூட அவங்களால, அப்கோர்ஸ் மனசுக்குள்ள அந்த கிராட்டிடியூட் இருக்கும், ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அது பிரத்யுபகாரமா நமக்கு ஏதாவது பண்ணணுங்கிற நிலைமையில கூட அவங்க இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் செய்கிறேன் என்கிற எண்ணமே இல்லாமல், ஒன் ஹூ எக்ஸ்டென்ஸ் ஹிஸ் ஹெல்ப், அவன் வந்து சுஹ்ருத். இன்னொன்னு மித்ரா. மித்ரன் யார சொல்றோம்னா, மித்ரனும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றவன் தான். அதுக்காக மித்ரன் எல்லாருமே எதிர்பார்த்து பண்றான்னு சொல்ல முடியாது. இங்க மித்ரன் அவர் சொல்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா, எதானாலும் நான் அவன்கிட்ட சொல்லாம பண்ண மாட்டேன், என்னை பத்தி எல்லாமே, எனக்கு தெரியாதது கூட அவனுக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளை பத்தின அத்தனை விஷயத்தையும் பயமில்லாமல் யாருக்கிட்ட ஷேர் பண்றோமோ அவன் வந்து மித்ரா. அரிங்கிறது அப்கோர்ஸ் எனிமி. நம்மளோட எனிமின்னு ஒண்ணு, நான் அவனை எனிமியா நினைச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவன் என்ன எனிமியா நினைச்சுட்டு இருக்கலாம், whichever way it is, enemy. ஓகே, அரி. உதாசீனங்கிறவன் வந்து ஒன் ஹூ இஸ், சாதாரண உதாசீனங்கிற வேர்டுக்கு வந்து இன்டிஃபரன்ஸ்ங்கிற மீன் இருக்கு தமிழ்ல கூட. ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றோம், ரொம்ப இன்டிஃபரண்டா இருந்துட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்கிற மீனிங் இஸ் தேர் ஃபார் உதாசீனா. ஆனா உதாசீனம்ங்கிறது அந்த அர்த்தத்துல இங்க நம்ம யூஸ் பண்ணல, பகவத்கீதையில பகவான் அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணல. இங்க உதாசீனம் அப்படிங்கிறவன் இஸ் நெய்தர் அ ஃப்ரெண்ட் நார் அன் எனிமி. இப்ப பஸ் ஸ்டாப்ல டெய்லி பஸ்ல போகும்போது பாக்குறோம், டெய்லி கடைக்கு போகும்போது அவங்களையும் அங்க பாக்குறோம், நாட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அவங்கள பத்தி ஒண்ணும் நமக்கு தெரியாது, பட் அவங்களை டெய்லி பாக்குறதுனால ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ். ஓகே, அந்த மாதிரி. யூ டோன்ட் ஹேவ் பிக் எனி ரிலேஷன்ஷிப் வித் திஸ் பர்சன், எந்த மாதிரியும் இல்லை, ஜஸ்ட் தெரியும், பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு. அப்புறம் மத்தியஸ்தன்கிறவன் வந்து, இப்போ மத்தியஸ்தன் நமக்கு தெரியும், ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வச்சார் அப்படின்னு. ரெண்டு பேருக்கு ஏதா ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது, இல்லைன்னா சமாதானப்படுத்தி வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவர் மத்தியஸ்தர். இந்த மத்தியஸ்தன்கிற வந்து யூஸ்வலி ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பவன் மத்தியஸ்தன். இந்த ரெண்டு கட்சியும் வந்து அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறவன் தான் மத்தியஸ்தனாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவன் மத்தியஸ்தன். அப்புறம் துவேஷ்யங்கிறவன்
one who deserves to be ignored or disliked. அவனுடைய அவனுடைய செயல் வந்து வெறுக்கத்தக்கது, அவனை வந்து he deserves to be kept away அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி துவேஷ்யா. அண்ட் பந்துஷு, பந்துஷுனா பந்து, பந்துக்கள்னா ரிலேட்டிவ்ஸ் நமக்கு தெரியும். சாது, சாதுஷு, சாது மீன்ஸ் சாதாரணமா நம்ம சன்னியாசிகளை சாதுன்னு சொல்லுவோம். இங்க சன்னியாசிங்கிற அர்த்தத்துல சொல்லல, சாதுனா தர்மத்தின்படி வாழ்கின்றவர்கள், நல்ல மனிதர்கள். சாதுஷு நைஸ் பீப்புள், குட் பீப்புள். அப்புறம் பாபேஷு, பாபி, பாப்பினா அதர்மம், அதர்மம் செய்கின்றவன், பாப்பம் செய்கின்றவன். இவங்க எல்லாரிடத்திலும் யாருக்கு சமபுத்தி இருக்கிறதோ, சமமா யாரையுமே வந்து வெறுக்கத்தக்கவர்களையும் வெறுக்காமல், பாபம் பண்ணினவனையும் வெறுக்காமல், சும்மா தெரிஞ்சவன் அப்படின்னாலும் அவன்கிட்டயும் எந்தவித, எல்லாருமே ஒண்ணுதான், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் அப்படின்னு ஒருத்தன் யார் இருக்கிறானோ அது வந்து சும்மா வராது. It doesn't happen by practice. அது practiceனால வர்ற விஷயமே இல்லை. It comes with a certain understanding, with certain knowledge. அதனாலதான் அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு பாவம் ஞானத்தால் மட்டுமே ஏற்படக்கூடியது. ஒரு ஞானியால் மட்டுமே தான் அப்படி இருக்க முடியும், எல்லாராலையும் அப்படி இருக்க முடியும். இப்படிப்பட்ட சமபுத்தி யாருக்கு இருக்கிறதோ அவன் ரொம்ப exalted அப்படின்னு பகவான் சொல்றார். அர்ஜுனன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமபுத்திங்கிறது என்ன, எப்படி வரும்? அந்த சமபுத்தி வந்து எல்லாருக்குமே அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? எல்லாரையும் சமமாக பார்க்க, ஜெனரலி நம்ம சனாதன தர்மத்துல எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடிய புத்தி இருக்கு. இந்த பூமியினுடைய விசேஷம், நம்ம டிஎன்ஏலயே அது இருக்கு. ஏன்னா அத்தனை சாதுக்கள், அத்தனை பெரியவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லி 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 நமக்கு அது தானாவே இருக்கு சமமாக பார்க்கிறதுங்கிறது. ஆனாலும் அசடாவும் இருக்கக்கூடாது. சமமாக பார்க்கிறோங்கிறது ஞானியுடைய திருஷ்டி வேற, ஒரு விவகாரத்துல இருக்கிறவனுடைய திருஷ்டி வேற. ஏன்னா ஜனகர ஞானி சொல்றோம், எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடியவர் ஜனகர், அவர் மகாராஜா. ஆனா ஒரு எதிரி தன் தேசத்தை துவம்சம் பண்ண வரான், தன்னுடைய ஜனங்களுக்கு உபத்திரவம் பண்ண வரான்னா அவன் எதிரி, அவனை நான் தாக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி வேணும் அந்த நேரத்துல. அதனால இது என்ன அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து you need to understand the vision. Unless you understand the vision, you won't know the difference between from whom you need to protect and from whom you need to keep yourself away. அதெல்லாம் தெரியணும். இல்லாட்டி இந்த காலத்துல டெரரிஸ்ட் ஆல்சோ, we should forgive the terrorist also அப்படிங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது, அஷடா இருக்கக்கூடாது. புத்தி ஞானிங்கிறவன் முட்டாள் இல்லை, ஞானியாக இருப்பவன் வந்து அஷடு கிடையாது. ஞானியாக இருக்கிறவன் புத்திசாலி, புத்தி இருக்கு, ஞானம் இருக்கு, அந்த புத்தியில ஞானம் இருக்கு. அதனால பாரமார்த்திகத்தையும் வியாபகாரிகத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தவறாக விவகாரம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, அது விட்டுரும். இப்ப இதுக்கு வரும். சமபுத்தி அப்படிங்கிறது எப்ப வரும்னா when you gain freedom from insecurity, otherwise called moksha. ஞானம் இருப்பவனுக்கு, ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு இது பகவத் திருஷ்டி. அது பகவானுக்கு யாருமே வந்து தன்னை விட்டு வேறானவன் இல்லை. ஆனாலும் மகாபாரதம்னு வரும்போது அதர்மின்னு ஒருத்தன் இருக்கும் போது தர்மத்தை ரட்சிக்கணும்னா சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றாரு இல்லையா? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஒரு பெரிய, எவ்வளவு பெரிய ஒரு ப்ராமிஸ் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய உபனிஷத் வாக்கியங்கள், வேதாந்த வாக்கியங்கள், இதெல்லாம் வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப தப்பா ஆர்குமெண்ட்ஸ், தப்பான ஒரு விவகாரம் வந்துடும். அதனால இதை சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இப்போ வந்து ஆத்ம ஞானத்துக்கு என்ன வழி? சிம்பிளா சொல்லணும்னா ஆத்ம ஞானத்துக்கு என்ன வழி அப்படின்னா பகவான் 2 வழி சொல்றாரு. ஒண்ணு கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது ஏற்கனவே அதுக்கு ஒரு சாப்டர் இருக்கு, 3rd சாப்டர் கர்மயோகத்தை பத்தி பேசுறார். கர்மயோகா doesn't mean there are set of actions. ஓகே, கர்மயோகம்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணா கர்மயோகம்,
இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாம இருந்தால் அது வந்து கர்மயோகம் அப்படின்னு. கர்மயோகா இஸ் நாட் வித் ரெஃபரன்ஸ் டு ஆக்ஷன். கர்மயோகா இஸ் அன் ஆட்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தை பத்தி பேசுறார். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம், கர்மயோகம்ங்கிறது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ரெண்டாவது மீன்ஸ் என்ன சொல்றாருன்னா தியான யோகம். அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். இது தியான யோகம்ங்கிறது. ஸோ இந்த ரெண்டு மீன்ஸ், these two means are definitely required for a person to prepare oneself. Okay, it's a preparation. It's not an end in itself, but it prepares you for Atma Jnanam. எப்படி எந்த நாலேஜ் ஆனாலும் நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேண்டி இருக்கு இல்லையா, ஒரு குவாலிஃபிகேஷன் வேண்டி இருக்கு, ஒரு பக்குவம் வேண்டி இருக்கு. ஏன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கால்குலஸ் சொல்லி கொடுத்தா என்ன, அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்க முடியாது. It's not, we are not differentiating that. The child is not yet ready for it. ஆனாலும் சொல்லி கொடுக்கறது. அது மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆனாலும் அதுக்கு நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேண்டி இருக்கு. அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு. இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்னை பற்றி, நான் யார், என் பிறப்பு என்ன, நான் எதுக்காக பிறந்தேன், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய முக்கியமான கேள்விகள். அதெல்லாம் எனக்கு புரியணும்னா ஓரளவுக்கு என் மனசுல ஒரு சாந்தம் இருக்கணும், விவகாரத்திலேயே ஓரளவுக்கு சாந்தம் இருக்கணும். ரிலேட்டிவ் பீஸ், ரிலேட்டிவ் சாந்தம் இருந்தாதான் அந்த அப்சல்யூட் சாந்தம் அண்ட் அப்சல்யூட் பீஸ் வந்து வழி. So relatively one has to be peaceful, one has to be calm, one has to be relaxed. அந்த ஒரு availability of the person சொல்லுவாங்க. You are not even available to listen. You are always என்ன சொல்ற திட்டுறோம்ல வீட்டுல, ஏதோ ஒரு மண்டையில என்னத்தையோ வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன், நான் பேசுறது எதுவும் காதுல விழறதானே தெரியல, நானும் காலையில இருந்து கத்தின்னு இருக்கேன், ஒண்ணுமே உன் மண்டையில ஏறுற மாதிரி இல்லைங்க, ஏதோ ஞாபகத்துல இருக்க, மண்டையில இருக்கிறதெல்லாம் முதல்ல இறக்கி அப்பதான் நான் பேசுறதெல்லாம் கேட்கும். எவ்வளவு நடக்கிறது ஆத்துல இதெல்லாம். சோ ஒரு சாதாரண விஷயத்துக்கு when the person's head is full occupied with something else, என்னதான் நம்ம கத்தி சொன்னாலும் பொறுமையா சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் அது ஏற மாட்டேங்கிறது உள்ள. ஏன்னா அது ஏன் ஏறலன்னா ஏற்கனவே அங்க ஏதோ ஃபுல்லா இருக்கு, ஆக்கியபைடா இருக்கு. ஸோ அந்த ஆக்கியபைடா இருக்கிற மைண்ட்ல உத்தமமான விஷயத்த சொன்னாலும் கூட அது வந்து பலன் தரமாட்டேங்குது. அது பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது பலனை தருவதில்லை. அது வந்து இந்த சப்ஜெக்ட் மேல இருக்கிற குற்றம் அல்ல, அது ரிசீவ் பண்றவன் அதை ரிசீவ் பண்ணல, அதுதான். ஸோ அது ரிசீவபிளா நான் என்ன வச்சுக்கணும், இந்த ரிசீவர் சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ போனோட ரிசீவர் சரியில்லை அப்படிங்கிறவன், காது கேட்கலன்னா போன்ல பேசும்போது முந்திலாம் அந்த ரிசீவர் உடஞ்சு போச்சு, ரிசீவர் சரியில்லை, போன் சரியாதான் இருக்கு, ரிசீவர் உடஞ்சு போச்சு எல்லாம் வரும். ஸோ இந்த ரிசீவர் சரியா இல்லைனாலும் என்ன சொல்றோங்கிறது சரியா போய் சேராது. ஸோ அந்த ரிசீவர் ஹேஸ் டு பி இன் அ பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அந்த ஸ்டேட்க்கு நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு தான் கர்மயோகமும் தியான யோகமும் சொல்லப்பட்டிருக்கு. இது 6th சாப்டர்ல தியான யோகத்தை பத்தி பகவான் நிறைய பேசியிருக்கார். அதுல நான் ஒரு சில போர்ஷன்ஸ் நம்ம கிளாஸ்க்கு என்ன ரெலவென்ட்டோ அது மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். சரியா? அதுல அந்த ஒரு சில வருஷம் என்னன்னு பாக்குறான். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதः ஏகாக்கி யத சித்தாத்மா நிராஷீர் அபரிக்கிரஹா அப்படின்னு சொல்றாரு. ஒரு யோகி, யோகிங்கிறவன் யாரு? தியானம் செய்கின்றவன் யோகி, மெடிடேட்டர். அவன் என்ன பண்ணணும்? யுஞ்சித்த, தன்னுடைய மனசை வந்து யுனைட் பண்ணணும். எதோட? எப்போ? இன்னைக்கா நாளைக்கா இல்ல நவராத்திரி டைம்லயா சிவராத்திரி டைம்லயா? சததம், ஆல்வேஸ், நித்தியம், கான்ஸ்டன்ட். ஒன்ஸ் ஓன் மைண்ட், ஆத்மானம் எங்க வந்து இருக்கணும்னா ரகசி இன் a quiet place. எப்படி இருக்கணும்னா தனியாக, ஏகாக்கி. எது சித்தாத்மா, தன்னுடைய உடம்பு மனசு எல்லாமே ரிலாக்ஸ்டா வைத்துக்கொண்டு, நிராஷீகி, அதாவது the person should not have any longing for anything in this world. ஒரு இச்சை இருக்கலாம், desire can be there, but the desire should not get converted into a longing. longingங்கிறது அது இல்லாமல் என்னால இருக்க முடியாது, இந்த க்ஷணம் எனக்கு வேணும், அது கிடைக்கலையே 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 அப்படிங்கிற மைண்ட்ல வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. You can have a desire for something. Desire doesn't bind you.
பட் லாங்கிங் டெஃபினெட்லி பைண்ட்ஸ் யூ. லாங்கிங் நாட் ஒன்லி பைண்ட்ஸ் யூ, அது பைண்டிங்னா என்ன, என்ன வேற எதையுமே செய்ய விடாமல் என்ன கட்டி போடுறதுக்கு பேர் தான் வந்து பைண்டிங். வேற எந்த சிந்தனையும் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுறது. சோ எந்த சிந்தனை வந்தாலும் அது எல்லாத்தையும் டிங் 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 அமுத்திட்டு டங்குன்னு மேல வந்து உட்காரும். நீங்க இன்னும் வேற ஏதாவது சிந்தனை போனா கூட அது எல்லாத்தையும் டிங் 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 ஏறி அது மேல வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு மேல வந்து உட்காரும். இந்த கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, கீழே இருந்து கிடுக்கிட்டு மேல ஏறுது, அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு இது இருந்தாலும் ப்ரிடாமினா உங்க மைண்ட்ல எது உங்களை அரிச்சு சாப்பிடுறதோ அது மேலாக இருக்கும். ஸோ என்னுடைய ப்ரையாரிட்டி என்னவோ அதுதான் மேல நிற்கும். அது சம்பந்தமான விஷயங்கள் தான் என் மைண்ட்ல இருக்கு. அண்ட் அது இல்லாமல் என்னால இருக்க முடியாதுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியோ, ஒரு ஃபியரோ, ஒரு வெறியோ, இல்ல அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதோ இருந்ததுன்னா அப்ப வேற எதுக்குமே அங்க இடம் இல்லை. அதனால்தான் நிராஷிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். If time permits, we can see the qualifications for studying Vedanta. ஒரு யாருக்கு வந்து யார் வேணா வேதாந்தம் படிக்கலாம், இட்ஸ் ஓபன் ஃபார் எவ்ரிவன். பட் யாருக்கு வந்து அது அனுகூலமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம later on we'll see. அப்புறம் நிஷ்பரிகிரஹா, நிராஷிஹி நிஷ்பரிகிரஹா. நிஷ்பரிகிரஹா மீன்ஸ் இது இல்ல அது இல்ல, அதை நான் அடையணும், இது எப்படியாவது இது எனக்கு அடைஞ்சே தீரணும், இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு மனசு வந்து ஒரு கிரீடுங்கிற லெவலுக்கு போயிடுது. புரியுறதா? நீடுல இருந்து கிரீடுக்கு போகும்பொழுது ஜென்ரலி எல்லாருமே எனக்கு கிரீடே இல்ல 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 அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே. ஆனா அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அது கிரீடா இல்ல வெறும் டிசைரா அப்படிங்கிறது. nobody can an outsider cannot judge you, but you know what is it is just a need or it's pressure அப்படிங்கிறது each individual knows. It's not for anybody's judgment. Nobody has the right to judge anyone, but everybody knows அவங்க அவங்களுக்கு தான் என்ன பண்றோம், எதனால நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோம், ஏன் என் மனசு அலைப்பாயிருது, எனக்கே தெரியல என் மனசு ஏன் அலைப்பாருது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த மனசு அலைப்பாயறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த கேள்வியை கேட்க 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 ஓ இது அப்படின்னு வந்து நிக்கும். டெஃபினட்டா nobody can beg ignorance. Nobody can say I don't know, because it is your mind, it is coming from you. If you don't know, who else will know? Even Bhagavan will not come and interfere. Because Bhagavan புத்தியை கொடுத்தாச்சுப்பா, கொஞ்சம் யூஸ் பண்ணு அப்படிதான் சொல்வாரே தவிர எனக்கு ஏன் சஞ்சலமா இருக்கு, எனக்கு ஏன் இப்படி இருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்ரிபடி நோஸ் அப்படின்னு. இப்படிப்பட்டவன் என்ன பண்ணும், சுச்சோதேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹ நாத்யுச்சித்தம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் தத்ர ஏகாகிரம் மனः கிருத்வா யத சித்தேந்திரிய க்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்சியாத் யோகம் ஆத்ம விசுத்தையே. அப்புறம் என்ன பண்ணணும், இப்படிப்பட்டவன் ஓகே இந்த மாதிரி ஒரு காமா. சரி, அதனாலதான் ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்றேன் நான், நீங்களே பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்க் யூ டு calm down, right? physical relaxation, mental relaxation. So அது வந்து நம்ம பண்றோம். அது பண்ணினால்தான் the object of meditation என்னவாக இருக்கிறதோ அதுல focus பண்ண முடியும். So இது வந்து whole life is a meditative life ஆ இருக்கும்போது அப்படின்னா என்ன, whole life you are relaxed, all the time you are relaxed, all the time you are peaceful அப்படிங்கும் பொழுது then the whole life becomes a meditation. மெடிடேஷனுக்காக ரிலாக்ஸ் ஆகாமல் மார்னிங் டில் ஈவினிங், ஈவன் டியூரிங் ஸ்லீப் இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கேன்னா, ஈவன் டியூரிங் ஸ்லீப் எப்படி மேம் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்னா, அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஆழ்ந்த உறக்கம். ஏன்னா நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கிறதையும் அந்த கஷாயம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த அன்கான்சியஸ் எல்லாம் கூட டீல் பண்ணியாச்சு. அன்கான்சியஸ்ங்கிறது நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அது கிடுன்னு உள்ள ஓடின்னு இருக்கும். அதே அதோட வாயும் மூடணும். அதுவும் we have to stop. Even in deep sleep it works. அதனால்தான் நைட்டு நான் தூங்கி எழுந்தா கூட பிபி ஹையா இருக்கேன், ஏன்னா அது உள்ள ஏதோ ஓடின்னு இருக்கு, பிபி ஏறின்னு இருக்கு. நீங்க only the conscious mind goes to sleep, like right, the subconscious doesn't go to sleep. ஏன்னா the subconscious mind தான் வந்து ஆழமா பதிந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. திருடவத்
அது மாதிரி டீப் ரூட்டட் இஷ்யூஸ், பெயின், அதெல்லாம் உள்ள இருக்கு. அந்த பெயின் வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்ம பாடி இது எல்லாமே இருக்கும். நைட்டு நல்லா தூங்கினா கூட காலையில பிபி இருக்கு, தலை சுத்தல் இருக்கு, அது இருக்கு, சுகர் ஹை ஆயிடுத்து, ஒண்ணுமே பண்ணல எல்லாம் ஆயிடுத்து கிடையாது. பிபி சுகருக்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காசஸே கிடையாது. அன்லஸ் யூ ஹேட் வெரி யுவர் லைஃப் ஸ்டைல் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபுட் வாஸ் நாட் குட்னா தான் கண்ணாப்பின்னான்னு சாப்பிட்டோம், கண்ட இடத்துல சாப்பிட்டோம், ஹெல்த்தியா இல்லாத சாப்பிட்டோம் அப்படின்னா தான் பிபி சுகர். அது ஃபுட் டயட்டை மாத்தினாலே அது சரியாயிடும். பட் ஃபுட்டுனால இல்ல அப்படின்னா டெஃபினெட்லி யுவர் ஓன் மேக்கிங். பிபி அண்ட் சுகர் இஸ் யுவர் ஓன் மேக்கிங். ஈவன் ஜெனட்டிக் எல்லாம் கூட நம்பாதீங்க. You can change your thoughts, you change your attitude towards life, and it will definitely change. Anyway, அது வேண்டாம். அதுல போனா சப்ஜெக்ட் வேற இடத்துல போயிடும். ஸோ இந்த யோகி, இந்த மெடிடேட் பண்றவன் தனக்கான ஒரு ஆசனத்தை ரெடி பண்ணிக்கணும். ஹேவிங் அரேஞ்ச் ஒன் சீட் ஃபார் ஒன் செல்ஃப், ஒரு சுத்தமான இடத்துல, ஒரு ஃபார்மான இடத்துல, ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழும் இல்லாமல், ஒரு 3 லேயர்டு ஆசனம் சொல்றாரு. கீழே வந்து கிராஸ், அப்புறம் ஸ்கின், அப்புறம் ஒரு சாஃப்ட் கிளாத் எல்லாம் போட்டு ஏகாகிரத்தோட, அதாவது your mind should be absorbed in the object of meditation. தியானத்திற்காக என்ன வஸ்து இருக்கோ அந்த வஸ்துல மனசம் ஏகாகிரமாக இருந்து தன்னுடைய மனசை தன் வசத்தில் வைத்துக்கொண்டு, தன்னுடைய இந்திரியங்களையும் தன் வசத்தில் வைத்துக்கொண்டு ஒருவன் தியானம் செய்வானாக. எதுக்காக? ஆத்ம விசுத்தையே, மனசை சுத்தம் பண்ணுவதற்காக, அந்தக்கரண சுத்திக்காக ஒருத்தன் தியானம் செய்யட்டும். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ நாசிகாகிரம் ஸ்வம் திசஷ்ச அனவலோகயன். சமம் எப்படி உட்காரணும்? ஒருத்தனுடைய தலை, கழுத்து, முதுகு எல்லாம் நேராக இருக்கணும். அச்சலம், ரொம்ப ஆடிண்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிஃபாவும் இருக்கக்கூடாது, ஃபார்மா இருக்கணும். நாசிகாகிரம் சம்பிரேக்ஷ. சோ இது சொன்னேன், நாசிகாகிரம்னா டிப் ஆஃப் த நோஸ். டிப் ஆஃப் த நோஸ்னா நாட் லிட்டரலி தி டிப் ஆஃப் த நோஸ். ஆக்சுவலி when you sit straight, ரொம்ப ஸ்டிஃபா இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மெடிடேஷன்ல இப்படி உட்காருங்க, ஷோல்டர் இப்படி பின்னாடி தள்ளிட்டு இப்படி உட்கார்ந்து இப்படி கண்ணை மூடினா நேச்சுரலி அது என்னமோ கண் வந்து இங்க பாக்குற மாதிரி தான் அமையும் தானாவே. இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி வித்வுட் எனி எஃபர்ட் இட் ஹேப்பன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசிகாகிரம் சம்பிரேக்ஷன் அர்த்தம் என்ன ஆகும்? இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா தானாவே கண்ணு வந்து இப்படி இருக்கும். உள்ள நான் திறந்து காட்டல, அது உள்ள இருக்கும். யுவர் ஐபால்ஸ் வில் ரெஸ்ட். திசஷ்ய அனவலோகயன், சுத்தி சுத்தி பார்க்க கூடாது. கண்ணை சுத்தி, கண்ணை திறந்து வச்சுட்டும் பார்க்க கூடாது, கழுத்தும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் எப்படி ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் என்ன? இப்ப வந்து பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் இஸ் அந்தகரண சுத்தி, ஆத்ம விசுத்தையே. அப்புறம் எப்படி உட்காரணும்னு சொல்லிட்டாரு, ஆசனம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓகே, எல்லாம் பண்ணிட்டேன், ரெடியா இருக்கேன், மெடிடேஷன் பண்ண போறேன். வாட் இஸ் த பர்பஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னா மச்சித்தா. சோ பிரசாந்த் ஆத்மா, அமைதியான மனதுடன், வித்தவுட் மூவிங், ஸ்திதா, being without too much of movement. You have to hold yourself firm. Okay, your body, your head, neck எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு, whose mind is calm, ஒரு அமைதியான மனசுல தான் வந்து ஏகாகிரம் இருக்கும். நேச்சுரல் நோ, அமைதி இல்லாத மனசுல எப்படி ஏகாகிரம் இருக்கும்? அமைதி இல்லாத மனம் தாவிண்டு இருக்கும், அமைதியான மனம் ஒரு இடத்துல நிற்கும். சோ பிரசாந்த் ஆத்மா, விகத பீஹி, வித்வுட் எனி ஃபியர். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். who is free from fear and பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா அப்படின்னா established in. இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றது சாதாரணமா அந்த காலத்துல மோட்ச குருகுலத்துக்கு போகும்பொழுது படிக்கிறதுக்காக சந்நியாசம் வாங்கினவர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காமலும் வேதாந்தம் படிக்கணும்னு போனவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள மனசுல வச்சுட்டு இங்க சொல்றேன். இங்க வந்து என்ன மீனிங்ல எடுத்துக்கணும்னா பிரம்மச்சரின்னா பிரம்மனை
தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவன் பிரம்மச்சாரி. The one who has a desire to know Brahman, one who has a desire to seek Brahman, he is a brahmachari. So அந்த பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. ஸோ உங்களுடைய ப்ரையாரிட்டி, நான் இந்த சாஸ்திரத்தை நான் படிக்கிறேன், இதுதான் என்னுடைய கோல் அப்படிங்கறது அந்த கோல்ல இருந்து விலகாமலும் இருக்கணும். அப்படின்னா என்ன, ஓ இன்னைக்கு என்னப்பா வேதாந்தம் படிச்சு என்ன பண்ண போறோம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போறோம் அப்படின்னு திடீர்னு நாளைக்கு வந்து வேற விஷயங்கள்ல இச்சை இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. May the meditator meditate upon me. Okay, meditate upon me. Me as the goal. Mat paraha. அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். It doesn't mean you have to meditate upon Krishna. He's talking about Krishna is talking as Ishwar. பகவானாக பேசுகிறார். ஸோ நீங்க வந்து பகவான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எந்த இஷ்ட தேவதம் வருதோ அந்த தேவம் உங்களுக்கு பகவான். So may you meditate upon Ishvara. May you meditate upon Bhagavan. So Bhagavan is the object of meditation. தியானத்தினுடைய பர்பஸ் அதுதான். ஏன்னா பகவான ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷனாக வைத்துக் கொள்ளாமல் அந்தக்கரண சுத்தி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. It's impossible to have antakarna shuddhi without bringing Ishvara into one's life. So one has to bring Ishvara into one's life. And with the object of meditation being Ishvara, so enna pannom, you have to connect your mind in this manner. Yunjanneva sadatmanam yogi niyatamanasah. See, yaruடைய one who has mastered his mind, அப்படிப்பட்டவன் ஒரு சாந்தம், அவனுக்கு ஒரு சாந்தம் ஏற்படுகிறது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பகவான் கர்மயோகால முடிச்சுட்டு இதை சொல்றார். கர்மயோகம்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ அந்த யோக புத்தியா ஒருத்தன் வாழும் பொழுது தானாகவே மனசுல ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு பீஸ் definitely will be there when you have that attitude. That, what is that attitude? என்ன சொல்லிட்டே இருக்கீங்க, என்னதான் சொன்னா என்ன இப்போ அப்படின்னு அவங்க எடுத்துக்கொண்டா, the attitude of surrender, you know. So how to have an attitude of surrender, எப்படி அது பாசிபிள்ங்கிறதெல்லாம் தான் டீடைலா பகவான் பேசுறார் செகண்ட் சாப்டர்ல. So may your mind be absorbed in me. Mat samstha, having your mind fixed on me. May the meditator meditate upon me. So in the next verse, Krishna points out certain other conditions that are necessary to make a life contemplative. அது என்ன சொல்றார், நாத்யஷ். ஓகே, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப சாப்பிடுறவன், சாப்பாட்டுல கவனம் இருக்கிறவனாலையும் மெடிடேட் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் நான் சாப்பிடாம இருக்கேன்னு ரொம்ப சாப்பிடாம இருக்கிறவனாலையும் அமைதியாகும், அதுவும் வந்து சரியில்லை. He's saying both are not correct. ரொம்ப சாப்பிடுறதும் சரியில்லை, சாப்பிடாம இருக்கேங்கிறதும் சரியில்லை. ஒரு உடம்புக்கு நரிஷ்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுறதுதான் உச்சிக்கம். அதே மாதிரி ரொம்ப தூங்குறவன், ஓவரா தூங்குறவன், இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் முழிச்சுட்டே இருக்கிறவன், ரெண்டுமே வந்து சரியில்லை. எவ்வளவு தூங்கணுமோ அவ்வளவு தூங்கியே ஆகணும். Because the body heals itself, nourishes itself. See, sleep is also a nourishment. ஏன்னா ரொம்ப தூங்குறவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், ஒழுங்கா தூங்காதவனுக்கும் எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்கும். So both are it's not going to help the person, right? So too much of sleep and lack of sleep also is not good. So one has to sleep adequately அப்படின்னு சொல்றாரு. So such person cannot have a contemplative life. The sleep is very essential for good health. சாதாரணமா ரொம்ப அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உடம்பு முடியல அது இதுன்னா தூங்குறதுக்கு தான் நிறைய மருந்து கொடுப்பாங்க. ஆனா மாத்திரையை சாப்பிட்டோன்னா நாக் அவுட் தான், எல்லாரும் அப்படியே தூங்கிடுவாங்க. பிகாஸ் ஸ்லீப் வந்து நம்ம தூங்கும்போதுதான் உடம்பு வந்து ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த உடம்பு இஸ் ஏபிள் டு ரிப்பேர் இட்ஸ். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சனாதன தர்மத்துல பார்த்தோம்னா நித்ரா தேவின்னு சொல்றோம். ஈவன் சாரதா ஸ்தோத்திரம் பண்ணும்போது நித்ராயை நமஹன்னு ஒரு அர்ச்சனையில ஒரு நாமாவும் இருக்கு. நித்யாயை நமஹன்னு சொல்றோம், நித்ராயை நமஹன்னு சொல்றோம். The one who is in the form of
sleep. That sleep is absolutely necessary for a person. Now, lack of sleep will lead to high blood pressure, irritability, overeating, அப்புறம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் வரும். ஒழுங்கா தூங்காதவனுக்கு எவ்வளவு எரிச்சல் வருதுல, ஒரு டெசிஷன் கூட எடுக்க முடியறது இல்லைல்ல. the mind is confused. சரியா தூங்காதவனுக்கு குழப்பமா இருக்கும். You can even kill a person by not allowing him to sleep. அதனால்தான் தூங்குறவனை வந்து அதிர்ந்து எழுப்பாத, மிரட்டி எழுப்பாத, திட்டி எழுப்பாத, தூங்க விடாம கஷ்டப்படுத்தாத, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா sleep is a devata. The devata has come upon you. But if somebody is sleeping all the time, then there is some weakness. Some weakness is there, which means your body, you are not giving enough nourishment for the body, and the body wants to go to sleep in order to get that nourishment. அந்த மாதிரி மீனிங் ஆயிடுது. ஸோ நித்ரா தேவின்னு நம்ம ஸ்துதியே இருக்கு. நித்ரா ராத்திரி சுத்தம்னு ஒண்ணு இருக்கு. where we worship தேவி, நித்ரா தேவி to bless us. ஸோ எப்படி புருஷ சுத்தம், துர்கா சுத்தம்லாம் இருக்கும், அந்த மாதிரி ராத்திரி சுத்தம்னு இருக்கு. ஸோ நித்ரா தேவி blesses with spiritual growth. ஏன் ஸ்பிரிச்சுவல் growthக்கு நித்ரா வேணும்னா அப்பதான் ஒரு ரெஸ்ட்ஃபுல்னஸ் இருக்கு. நல்லா தூங்கும்போது என்ன ஒரு காத்தால எழுந்துக்கும் போது என்ன ஒரு ரிஃப்ரெஷிங் காமா இருக்குல்ல மைண்ட், எவ்வளோ நல்லா. அதனாலதான் ஈவன் கோயிங் டு ஸ்லீப் என்னமோ தூங்க போறோம் அப்படிங்கிறது இன்னொரு ஜாப் மாதிரி இருக்கக்கூடாது. நைட் ஆயிடுச்சு, சரி பகல்ல இது பண்றோம், நைட்டு அது பண்றோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. It has to be welcomed. The sleep has to be welcomed. You should prepare yourself to welcome the goddess. எப்படி வந்து மத்த தேவி எல்லாம் ஆவாகனம் பண்றோமோ. I'm not joking, really telling you. தூக்கம் வரல நான் நிறைய பேர் சொல்றாங்க. See, you have to prepare yourself for a good sleep. போன மெடிடேஷன்ல கூட நான் சொல்லி கொடுத்தேன். You have to welcome sleep. அது ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றது. கை காலெல்லாம் அலம்பிண்டு, முகம் அலம்பிண்டு, லைட் எல்லாம் டிம் ஆக்கி, ரொம்ப ரெஸ்ட்ஃபுல்லா ஏதாவது ரிலாக்ஸ்டா ஏதாவது படிச்சுண்டு சாந்தமாக you go to sleep. அறக்க பறக்க இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நைட் ஆயிடுத்து 9 மணிக்கு தூங்கினாதான் சரியா வரும்னு போய் பெட்ல பட்டா 10 ஆயிடுத்து தூங்கணும் அப்படின்னா அது தூக்கம் வராது இல்லையா? It is not a job. Sleep is a blessing. You have to see sleep like that. It nourishes you like anything. Definitely. என்னைக்கு உடம்பு முடியலன்னா why doctors say you need rest? That is what they say, right? You need rest. The body needs rest. Similarly, the mind also needs rest. So all this is possible only through nidra. Over sleepum சரியில்லை, lack of sleepum சரியில்லை. Adequate sleep is absolutely necessary. या देवी सर्वभूतेषु निद्रा रूपेण संस्थिता नमस्तस्ये 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 नमो नमः அப்படின்னு தேவி துர்கா சப்தசதியில இருக்கு. या देवी सर्वभूतेषु बुद्धि रूपेण संस्थिता मातृ रूपेण संस्थिता சொல்றோம். दया रूपेण संस्थिता மாதிரி निद्रा रूपेण संस्थिता. In the one who is in the form of nidra in all the living beings. सर्वभूतेषु निद्रा रूपेण संस्थिता नमस्तस्ये 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 नमो नमः. salutation, நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். எல்லா ஜீவர்களிடத்தும் நித்ர ரூபமாக அம்பாள் இருக்கு. அதனால sleep is necessary. தூங்குறத வந்து மத்தியானம் ஈவன் ஆஃப்டர்நூன் நேப் சொல்றோம்ல, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், இல்ல ஒரு half an hour மத்தியானத்துல தூங்குறியா அப்படின்னு யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to feel ashamed if you have to take a nap in the afternoon. எல்லாரும் மத்தியானம் தூங்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கிறது இல்லையா? தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு எனர்ஜி இருக்கத்தான் செய்யுது. You feel refreshed. அதனால மத்தியான தூக்கம், இன்ஃபேக்ட் நிறைய கார்பரேட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் மத்தியானம் தூங்குறதுக்கு கூட அலோவ் பண்றாங்க. ஒரு 15 minutes nap is allowedன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி லெவல் வந்து பெட்டரா இருக்கு. மத்தியானம் தூங்குறவங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு there is a study. So sleep should not be avoided.
மத்தியான தூக்கம் வந்தாலும் one has to sleep. It's very good for health. மத்தியானம் தூங்கினா நைட் தூங்க முடியாது. மீன்ஸ் மத்தியானம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா மேபி யூ கான் ஸ்லீப். நைட் தூக்கம் வராதா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு half an hour தூங்குறதுனால you will not lose your midnight sleep. Suppose night தூங்க முடியலன்னா அட்லீஸ்ட் மத்தியானம் ஒரு half an hour. It's good for health. Keeps it will avoid பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். உடம்பு உபாதைகள்ல இருந்து அந்த தூக்கம் வந்து நமக்கு. அப்புறம் யுக்த ஆகார விஹாரம், சாப்பாடு கூட வந்து பார்த்து சாப்பிடணுங்கிறார் கிருஷ்ணன். நம்மளுடைய சாப்பாடு அளவுக்கு மீறியும் சாப்பிடக்கூடாது, அதுக்காக டயட்ல இருக்கேன்னு ரொம்ப கொஞ்சமாவும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? அதனால நரிஷ்மெண்ட் ஃபார் த பாடி ஷுட் நாட் பி டிப்ரைவ். ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சு, பாடிக்கு என்ன நரிஷ்மெண்ட் வேணுமோ அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும். யுக்த சேஷ்டா. யுக்த சேஷ்டா மீன்ஸ் தேவையில்லாத எஃபர்ட்ல வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கிறார் பகவான். He says your effort with reference to all your duties எப்படி இருக்கணும்னா மாடரேட்டா இருக்கணுங்கிற. ரொம்ப ஓவராகவும் பிரயத்தனம் பண்ணாத, இல்ல ரொம்ப எது மாடரேட்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. ரொம்ப சோம்பேறியா இருந்தாலும் தெரியும். So your activity should be moderate even in while performing your duties. If you become restless, tense, stressed, then something is not okay. It's time to take a break. அப்படின்னா யுக்த சப்னாவபோதா. ஓகே, ஸ்லீப்பிங் அண்ட் வேக்கிங் ஹவர்ஸ். ரொம்ப லேட்டாவும் தூங்காதீங்க, ரொம்ப சீக்கிரமும் எழுந்துக்காதீங்க. இதெல்லாம் சொல்றாரு பகவான். சோ ஸ்வீட். அது வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து எதுவுமே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிறவனுக்கு அவர் சொல்றாரு, மெடிடேஷன் வில் பி துக்கா. இல்ல எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிறவனுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா இதே மாடரேட்டா பண்றவனுக்கு சரி துக்கதாவா இருக்கும். எக்ஸ்ட்ரீமா பண்றவனுக்கு துக்கதாவா இருக்கும். ஏன்னா அவனால உட்கார முடியாது. மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா மெடிடேட் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு. சாப்பிட்ட சாப்பாடு வந்து கேஸ், அது வந்து என்னென்னமோ பண்றது, உடம்ப ஏப்பம் வருது, என்னென்னமோ பண்றது, தலை சுத்துறது, தலை வலிக்கிறது, உமட்டிண்டு வருது, நாக்குல வந்து என்னென்னமோ நீர் போக்குறது, என்னென்னமோ சொல்லுவாங்க, கால் வலிக்கிறது, இடுப்படி. Mind also becomes restless because when there is a physical pain, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால யுக்த ஆகார விஹாரம். ஈவன் யுவர் சாப்பாடு மட்டும் இல்ல, சாப்பாடு, தூக்கம், ஈவன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், அதையும் நீ ரிலாக்ஸ்டா தான் பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும், திருப்தியாக பண்ணணும் அப்படிங்கிற. அப்படி இருக்கிறவனுக்கு மெடிடேஷன் இஸ் a destroyer. துக்கஹா, அது வந்து துக்கதா. எக்ஸ்ட்ரீமா இருந்தா, மாடரேட்டா இருந்தா துக்கஹா, will remove all your sorrows. That is when meditation becomes a means for a peaceful living. அப்போ யதோ யதோ நிஷ்சரதி. அப்புறம் எப்படி பண்ண? ஓகே, நான் உட்கார்ந்த பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன், நீங்க சொன்னேன் ஏகாகிரம்லாம் சொல்றேன், ஆனா மைண்ட் எங்க எல்லாமோ ஓடுறது, என்ன பண்றது அப்படின்னா யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்ய ஏதத் ஆத்மான் ஏதத் தத் ஆத்மா ஆத்மன்யேவ வசம் நயேத். எங்கெல்லாம் மனசு போறதோ அங்கெல்லாம் திருப்பி கூட்டிடுவாங்க. பொறுமையா, பேஷண்ட் இஸ் யோர் மைண்ட். யூ பிரிங் யோர் மைண்ட் to on what you want to focus upon. எது உன்னுடைய தியான விஷயம். தியான விஷயம் எதுன்னு எதுவுமே கேட்க முடியாது, ஏன்னா ஈஸ்வரா இது தியான விஷயம். திரும்பி அங்க எடுத்துருவாங்க. bring your mind back to what you want to focus upon. எதை பத்தி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு எடுத்துருவாங்க. மனசு உன்னுடைய மனசு உங்க பேச்ச கேட்கற மாதிரி நீங்க மனசை ட்ரெயின் பண்ணணும். இதெல்லாம் சொன்னோன்னே அர்ஜுனன் கேட்கிறார், ஏ கிருஷ்ணா, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பலவத் திருடம் சமாதி. அத வந்து நிகிரகம் பண்றது, காற்ற வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அசம்சயம், நோ டவுட். மனசு வந்து துர்நிகிரகம், மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் டிஃபிகல்ட், பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். அபியாசேன கௌந்தேன,
ஒரு அபியாசம், ரெகுலர் பிராக்டிஸ். யூ ஹேவ் டு கீப் ஆன் பிராக்டிசிங். அண்ட் வைராகியன, வைராகியம்னா ஒரு ஒரு கிளாரிட்டியோட, விவேக புத்தி வேணும், ஒரு கமிட்மெண்டோட. when you are objective, then you are able to master your mind. with objective mind you can master your mind. what is being objective? அது அப்புறம் வரும். சோ இப்படியாக ஒருத்தன் தன்னுடைய மனசை தன் வசத்தில் கொண்டு வர வேண்டும். இதுதான் தியானம். இப்படியாக இது அபியாசத்தால் மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறுமனே வராது. என்னைக்கோ ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணா வராது. தினம் மெடிடேஷன் பண்ணணும். பிராண வீக்ஷணம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம் இல்லையா? அந்த பிராண வீக்ஷணம் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் பண்ணினோம்னு இருக்கக்கூடாது. இந்த பிராண வீக்ஷணம் மேபி வில் டூ ஒன்ஸ் அகெயின் ஆல்சோ. ஏன்னா நிறைய பேருக்கு பிராண வீக்ஷணம் பண்ணாலே போர் அடிக்குமோங்கிறதுனாலயே நான் வந்து அந்த பிராண வீக்ஷணத்தை வந்து மறுபடியும் பண்றது இல்லை. பட் எவ்ரிபடி ஷோஸ் இன்ட்ரெஸ்ட், we can do பிராண வீக்ஷணம் அகெயின். அது அந்த அந்த பேசிக் பிராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் இருந்தால்தான் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் மேல மனசு வந்து அதுதான் பிராக்டிஸ். பிராண வீக்ஷணம் இஸ் த, even though it sounds very simple and sometimes when you do it again and again கொஞ்சம் போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது போரிங்னு ஆயிடுச்சுன்னா மெடிடேஷன்லயும் வெரைட்டி பார்த்தோம்னா சரியா வராது. மெடிடேஷன்ல வெரைட்டி பாக்குறவன் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். இந்த மெடிடேஷன் வேற ஏதாவது பண்ணும், நெக்ஸ்ட் வேற ஏதாவது, இது அப்படி போயிடுச்சுன்னா மெடிடேஷன்ல வெரைட்டி இருக்க சான்ஸே இல்லை. மெடிடேஷன் மீன்ஸ் பகவான் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். பகவானை தியானம் பண்ணி போர் அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இங்க ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம காய்கம் வாச்சிக்கம் மானசம் கர்ம with reference to prayer இது பார்த்துட்டோம். So the purpose of the prayer வந்து அந்தகரண சுத்தி. object of prayer is ஈஸ்வரா. and the goal என்ன அப்படின்னா மோட்சம். that is the goal. தியானம் is a means for மோட்சம். and அது ஒரு சத்கர்மா. பிரேயர்ங்கிறது ஒரு சத்கர்மா where you use your free will. ஏன்னா nobody can force you to be prayerful. People can force you to pray in the sense do the karma of prayer. the action of prayer வேணா force பண்ணலாம். விழு நமஸ்காரம் பண்ணு, பட்டுக்கோ வா கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லலாம். தர 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 எடுத்துன்னு போய் they can force you to come to the temple, they can force you to put your hands together. but the prayerful attitude எங்க இருந்து வரும்? only 100% pure free will தான். Swamiji says உன்னுடைய ஃப்ரீ வில் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி வென் யூ ப்ரே. அந்த நேரத்துல தான் உன்னுடைய ஃப்ரீ வில்லே இருக்கு. வேற எதுலயுமே ஃப்ரீ வில் இருக்கா இல்லையான்னு கூட டவுட் வரும். பட் ப்ரேயர்ங்கிற விஷயத்துல இட்ஸ் டோட்டல் ஃப்ரீ வில். unless you choose to pray you can't pray. people can make you do the karma. பூ போடு, அது பண்ணு, இது பண்ணு எல்லாம் சொல்லணும், சொல்றாங்களேன்னு ஏதோ பண்ணலாம். but then the prayerful attitude இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வரும்னா அது யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. அது தானாதான் வரணும். அதை நம்ம வளர்த்துக்கணும். how to be a devotee அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. how do I become a devotee? அது பார்க்கலாம். later we'll see and we will be covering all that also. how to be a devotee, what does it mean to be a devotee அப்படின்னா என்ன, பக்தன்னா என்ன, எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பக்தியை வளர்த்துக்கணும், எப்படி ஒருத்தருடைய மனசுல பக்தியை விதைக்கணும், இது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின். என் குழந்தைக்கு வந்து எப்படி அதை சொல்லி கொடுக்கறது, எப்படி அவனை அப்படி பண்ண வைக்கிறது, எப்படி அவன் குழந்தை அப்படி பண்றதுன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு தவிப்பு இருக்கு. how to make that happen அப்படிங்கிறது we will see that. so purpose of prayer and the goal of prayer என்னன்னா அதிர்ஷ்ட பலம். அதிர்ஷ்ட பலத்தை நிறைய வளர்த்துக்கிறது தான் அந்த பிரார்த்தனையுடைய பர்பஸ். காய்கம் வாச்சிக்கம் மானசம் கர்மங்களையே காய்கம் கர்மா தான் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது நம்ம முதல் கிளாஸ்ல காய்கம் கர்மா பத்தி பார்க்கும் போதே பார்த்தோம். அதிகசிய அதிகம் பலம், ரொம்ப நிறைய அதிர்ஷ்ட பலம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது வந்து காய்கம் கர்மா, உடலால நாம் செய்கின்றது. அதனால்தான் சின்ன வயசுல நிறைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காய்கம் கர்மா பண்ணும். சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்றது, பூஜை பண்றது, நைவேத்தியம் பண்றது, இன்னும் நிறைய பண்றோம் இல்லையா, அந்த பூஜை பண்றது, இந்த பூஜை பண்றது. இந்த பிகினிங் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
பிசிக்கலி எனிதிங் தட். அப்ப என்ன ஆயிடுது, இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பூஜை அப்படின்னா உங்க மைண்ட் ஃபுல்லா அதுலயே இருக்கு. சுவாமிக்கு இதை நைவேத்தியம் ப்ரிப்பேர் பண்ணணும், சுவாமிக்கு வந்து அதை வாங்கின்னு வரணும், தோரணம் வாங்கின்னு வரணும், சுவாமிக்கு இது வாங்கின்னு வரணும். யூ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் பகவான். அது அப்படி பண்ணினாலும் பரவாயில்ல, அது ஒரு வேலையாக பண்ணக்கூடாது. பகவானுக்கு தோரணம் கட்டுறேன், பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்றேன், பகவானுக்கு அலங்காரம் பண்றேன், பகவானுக்கு இந்த பூ கட்ட எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி. அப்பதான் ரிலாக்ஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஃபோக்கஸ் யுவர் டைம் ஆன் ப்ரிப்பரேஷன் ஆஃப், அது ஒரு ப்ரெஷரா பண்ணிட்டோம்னா தென் யூ கான் என்ஜாய் த பூஜா. யதாசக்தி எவ்வளவு முடியுமோ அப்படி பண்றதுதான் வந்து. தனியா இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பூஜை பண்ணணும், 4 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தா அது எப்படி பண்ணணும். So the purpose of puja should not be missed. It is not to stress yourself and stress everybody else at home. எல்லாருமே அதை சந்தோஷமா ஒரு திருப்திகரமா யதாசக்தி பண்றது, அதுதான் வந்து கோல். That should be the goal of prayer when you do any puja also. But it gives lot of அதிருஷ்ட பலன். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளவு பாப்பம் இருக்கு, பாப்பம்ங்கிறது அதிர்ஷ்டம் தான், ஆனா அது துர் அதிர்ஷ்டம்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து எந்த விதமான கஷ்டத்தை, அது வந்து நமக்கு அனுகூலமான அதிர்ஷ்டம் இல்லை, பிரதிகூலமான அதிர்ஷ்டம். அனுகூலமான அதிர்ஷ்டம்ங்கிறது புண்ணியம் தான். ஆனா அந்த பாபம் எவ்வளவு இருக்கு புண்ணியம் இருக்குங்கிறது அந்த கணக்கு நமக்கு தெரியாதுங்கிறதுனால எப்பவுமே வந்து புண்ணியம் பண்றதே புண்ணிய கர்மாவாக பண்ணுறது. புண்ணிய கர்மான்னு தனியா ஏதாவது இருக்கான்னு நம்ம வந்து டென்ஷன் ஆகவே வேண்டாம். எது சரியில்லையோ அதை பண்ணாம இருந்தாலே தானாவே அது வந்து நல்ல கர்மாவாக மாறிவிடும். நல்ல கர்மா பண்ணணும்னு கூட தனியா பண்ண வேண்டாம். எது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹிம்சையாக இருக்கோ, எது வந்து இன்னொருத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமோ, எது வந்து கஷ்டங்களை கொடுக்குமோ, அது மாதிரியான செய்யாமல் இருந்தாலே போதும். இன்டென்ஷனலி நாட் டூயிங் எனிதிங் இட்செல்ஃப் அதுவே ஒரு தபஸா வச்சுக்கிறது. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இன்டென்ஷனலா திட்டுறது, இன்டென்ஷனலா ஹர்ட் பண்றது, இன்டென்ஷனலா இன்டிஃபரெண்டா ட்ரீட் பண்றதெல்லாம் எவ்வளவு இருக்கு. அந்த 4 பேருக்குள்ள அதை மாத்திட்டு வாழறதே வந்து ஒரு பெரிய தபஸ் தான். If a person is able to do that, that itself is a big success அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க வந்து புண்ணியத்தை அதிகமாக ஏற்படுத்திக்கிறதுக்கு 2 விதமான கர்மா சொல்லியிருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல. ஒண்ணு பூர்த்த கர்மா, ஒண்ணு இஷ்ட கர்மான்னு சொல்லியிருக்கு. பூர்த்த கர்மாங்கிறது வந்து இட்ஸ் a சேவா டு த சொசைட்டி. ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம்னா நமக்கு சில கடமைகள் இருக்கு டுவர்ட்ஸ் ஈச் அதர், டுவர்ட்ஸ் அவர் ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு சேர்ந்து வாழறோம், ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழறோம். இப்ப எல்லாருமே நல்லா இருக்கணும்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன இந்த சொசைட்டிக்கு பண்ணணுமோ அது பண்ணினால் எல்லாருமே நல்லா இருப்பார்கள். அந்த மாதிரியான சில கர்மா இருக்கு பூர்த்த கர்மா. இன்னொன்னு வந்து இஷ்ட கர்மா. இஷ்ட கர்மாங்கிறது தான் பூஜை, ஹோமங்கள், யாகங்கள், அதெல்லாம் இஷ்ட கர்மா. இந்த பூர்த்த கர்மால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாபி, கூப்பா, நதி, தட்டாகாதிஷு அதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, அப்புறம் நதிகளை தூர் வாடுறது, கிணறு தூர் வாடுறது, குளத்தை தூர் வாடுறது, இதெல்லாம் சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய கர்மா. இதுல வந்து இந்த வர்ணம் தான் பண்ணணும் அதுதான் அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே ஒரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய சில காரியங்கள். அதனால இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி இங்க குருகுலத்திலேயே போர் போடுறோம் அப்படின்னு a person wanted to give, he said ma'am I will donate. ஏன்னா அந்த ஒரு கிணறுன்னு ஒண்ணு பண்ணினோம்னா அது அத்தனை ஒரு புண்ணிய காரியம்னு இன்னைக்கும் இருக்குங்கிறத நான் அவர் பேசுறத வச்சு நான் ரொம்ப I felt very happy when that person said that. ஏன்னா அந்த தண்ணி எத்தனை பேர் குடிக்க போறாங்க, அந்த பசுக்களுக்கெல்லாம் அந்த தண்ணி போகுமே. ஒரு கிணறு நான் வெட்டுறேன், என்னால வேற எங்கேயுமே கிணறு வெட்ட முடியாது, சும்மா ஏதோ பேசும்போது we are going to dig a bore அப்படின்னு சொன்னதுக்கே the person was so happy. இன்னைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு குளம் வெட்டணும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. பிகாஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் வாட்டர் டு எவ்ரிபடி. ஒரு தவிச்ச வாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறோங்கிறத விட ஒரு போர் போட்டு ஒரு கிணறு வெட்டி ஒருத்தவங்களுக்கு வந்து அத்தனை பேருக்கும் நம்ம தண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நினைச்சு பாக்கறச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சம்மர்ல தண்ணீர் பந்தல்லாம் வைப்பாங்க, மோர் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பூர்த்த கர்மம். அண்ட் மரம் நடுறது இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, அதிகம் நிறைய புண்ணியம் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது,
மரம் நடுறது ரொம்ப புண்ணிய காரியம். அண்ட் ஆல்சோ இந்த முந்தியெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த they used to travel a lot இல்லையா, எல்லா இடத்துக்கும் நடந்து போவாங்க இல்லையா, பாரம் தூக்கிட்டு தானே போவான். அந்த மாதிரி போகும்போது இந்த தலையில இருக்கிற தலையிலயும் தோல்லையும் தான் சாமான் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. குழந்தைய கூட தோல்ல வச்சுட்டு போவாங்க இல்லையா, குழந்தைக்கு நடக்க முடியாதுன்னு. சோ என்ன பண்ணுவாங்க, அந்த சுமை தாங்கின்னு வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல அந்த சுமை தாங்கி நிறைய பார்க்கலாம். இந்த 2 கிரானைட் கல் இப்படி இருக்கும், குறுக்க இப்படி ஒரு கல் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தோம்னா ஏன்னா இப்ப தோல்ல இப்படி குழந்தை இருக்குன்னா அப்படியே அதை அங்க உட்காத்தி வைக்கலாம், இறக்கி தூக்கி கஷ்டப்பட வேண்டாம். தலையில சும்மா இருந்தா அந்த தலைய கூட அப்படியே நகர்த்தி வச்சுக்கலாம். ஏன்னா கூட வெயிட்ட வந்து கீழே இறக்குறது ஒரு சிரமம், அது மறுபடியும் தனியா தூக்குறது இன்னொரு சிரமம். மத்தவங்களை நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் அந்த சுமையை அப்படியே இறக்கி இப்படி சுமையை அப்படி வலிக்காமல் தன் சுமையை வலிக்காமல் ஒரு ரெஸ்ட் எடுத்துன்னு போறது, சுமை தாங்கி கொடுக்கறது அப்படி ஒரு புண்ணிய காரியமாக இருந்தது. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு நீர்நிலை பண்ணி கொடுத்தாங்க. குருவி இப்பெல்லாம் குருவிக்கு பேர்ட் ஃபீடிங்னு வந்து அமேசான்ல எல்லாம் கிடைக்கிறது இல்ல, குருவிக்கு தானியம் போடுறதுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே இருந்தது. வெயில் காலத்துல அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், மொட்டை மாடியில ஒரு பக்கமா அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த காக்கா குருவி எல்லாம் குடிச்சு, இது சம்திங் வாஸ் வெரி காமன் இன்வர். இதை வந்து யாரும் ஒரு பெரிய வெஸ்டர்னர்ஸ் வந்து we have to give, summer has come, please keep water அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா டெய்லி சாப்பிடுற மாதிரி தூங்குற மாதிரி அதுக்கு தண்ணி வைப்பாங்க. வாசல்ல மாடு வந்தா மாட்டுக்கு பக்கெட்ல கொண்டு போய் தண்ணி வச்சுட்டு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு கிராமத்துல. வாசல்ல மாடு வந்தா அதுக்குன்னு 2 பழம் வாசல்ல வச்சிருப்பாங்க ஜன்னல்ல. மாடு வந்தோன்னா அதுக்கு 2 பழம் கொடுக்கறது, பக்கெட்ல ஜலம் வைக்கிறது. we all grew up like that, isn't it? I have done that. குடுகுடுன்னு ஓடி போய், ஏன்னா வீட்டுல இருக்கிற சின்ன சின்னங்களுக்கு தான் இந்த வேலையெல்லாம், போய் தண்ணி வை மாட்டுக்கு அப்படின்னா ஓடி போய் மாட்டுக்கு தண்ணி கொண்டு போய் வைக்கணும். சம்திங் வெரி காமன், ப்ரொவைடிங் வாட்டர். அது வந்து ஒரு புண்ணிய காரியம்னு கூட நினைக்காம அது நம்ம கூட இருக்கிற சக ஜீவன்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விசால புத்தியோட இந்த மாதிரி கூர்த்த கர்மாலாம் வச்சிருந்தாங்க. பட் அது புண்ணியம் கொடுக்குங்கிறதுக்காக பண்றதும் தப்பு இல்லை. இது பண்ணினா எனக்கு புண்ணியம்பா அப்படின்னு நினைச்சு பண்றதும் ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. புண்ணியத்துக்காக செய்யறது தவறுன்னு யாரும் பகவானே சொல்லல. அதனால நம்ம யார சொல்றது? we don't have the right to say that to anybody. If somebody wants to earn punyam, good la. If somebody wants to earn punyam, it's something we need to appreciate that. So இந்த மாதிரியாக புண்ணிய கர்மங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் யாராவது தண்ணி கேட்டா ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இருந்தது. தண்ணி கேட்கிறவனுக்கு ரிஃப்யூஸ் பண்ணாத, அவனுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு புண்ணியம். அது ஒரு புண்ணியம். ரிஃப்யூஸ் பண்ணா பாவம். ஆனா அதுக்காக வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பிகினிங் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போவோம். அது ஒண்ணு மட்டும் வாட்டர் பாட்டிலே எடுத்துன்னு வராது, எல்லாரோட வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி குடிக்கும். அதுக்காக நம்ம அஷடாவும் இருக்கக்கூடாது. We should also teach children that if somebody is taking advantage of you, you better don't let that happen. அதுவும் we have to teach our children. அதனால தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்னதை அவங்க கோட் பண்ணக்கூடாது. தண்ணி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு நம்ம கோட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நல்ல காரியங்களை தர்மத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது ரைட்ஸையும் சொல்லி கொடுக்கணும். You have to understand that also, otherwise it will become a pressure. You will keep giving and you get exhausted and tired and frustrated. So you have to do things intelligently also. So இந்த மாதிரி கர்மாவெல்லாம் நிறைய, ஏன்னா வாட்டர் இஸ் அமிர்தம்ங்கிறதுனாலதான் நிறைய அந்த கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறதுங்கிறதெல்லாம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாம் சொல்றோம். அமிர்தம். ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா இங்க வந்து 1.5 to 2 years மழையே இல்லை. பசுக்கெல்லாம் ஒரு பச்சை புல்லு கூட இல்லை. வைக்கல் வாங்கலான்னா வைக்கலும் இல்லை, ஏன்னா அக்ரிகல்ச்சரே இல்லையே. விவசாயம் இருந்தா தானே வைக்கல். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மாட்டுக்கு தண்ணி கொடுக்கவும் வைக்கல் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். Without a drop of water you just can't survive. அந்த தவிச்ச வாயில ஒரு சொட்டு தண்ணி விழும்போது அமிர்தமா இருக்கு இல்லையா. சோ வாட்டர் இஸ் அமிர்தம். ஈவன் தட் ராகா இஸ் அமிர்த வர்ஷினின்னு சொல்றோம். அந்த ராகத்தை சொல்றதுனால மழை வரும், அமிர்த வர்ஷினி அப்படின்னு சொல்றோம். that which brings rain சொல்றது இல்லை, அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது அமிர்த வர்ஷினி.
So like this, even planting trees, I will just take 2 more minutes. Planting trees, and the subject முடிச்சிடலாம். So ஒரு மரத்தை நடுறதுல என்ன புண்ணியம், மரம் நடுவதால என்ன புண்ணியம். When we were in our Gurukulam, we sponsored for a tree. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு விட்டாச்சு. So the tree was sponsored. அப்போ அந்த மரத்தை நட்ட புண்ணியம். ஏன் மரம் புண்ணியம்னா, அந்த மரம் வந்து சாயில் எரோஷன் இல்லாம இருக்கு, மழை வரதுக்கு காரணமா இருக்கு, பறவைகள் தங்கறதுக்கு இடமா இருக்கு, அந்த ஈகோ சிஸ்டமே வந்து எவ்வளவு பேலன்ஸ்டா இருக்குல்ல அந்த மரம் இருக்கிறதுனால. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு there is harmony. ஒரு மரம் இல்ல, ஒரு விதமான மரங்கள் இல்லைன்னா அந்த இடமே மாறி போயிடுறது. ஒரு சில மரங்கள் ஒரு சில இடங்கள்ல தேவைப்படுது. அதனால மரம் வைக்கிறதுனால பறவைகளுக்கு வீடு கொடுக்குற புண்ணியம் வருது. You just think of it. நீங்க வந்து ஒரு 50 ரூபா ஒரு செடி அப்படின்னு நட்டோமானால் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமாக மாறுகிறது இல்லையா. இவ்வளவு பெரிய எத்தனையோ பேர் மரம் வச்சதுனால தானே இன்னைக்கு அந்த மரம் நிழல நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு நிக்கிற பெரிய பெரிய மரங்கள் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் வச்ச மரம் தான். ஏதோ ஒரு நல்ல மனுஷன் இந்த மரத்தை நட்டிருக்காயா, ஏன்னா வரிசையா நட்டிருக்கானே. அதனால்தான் காடுகளை அழிக்கிறது மகா பாவம். ஏன்னா ஒரு காட்டோட ஒரு ஈகோசிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுது, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வீடு இல்லாம தவிக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு கேட்கறதுக்கு வந்து மரம் நடுறது நல்லது, குளம் வெட்டுறது நல்லது, என்ன நல்லது. இப்படி யோசிக்கும் பொழுதுதான் என்ன புண்ணிய காரியமா அப்படின்னு நமக்கு தோணும். சோ இந்த பூர்த்த கர்மா எல்லாம் புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு நல்ல வழி. அதனால உங்களுக்கு மட்டும் புண்ணியம் இல்லை, நிறைய பேருக்கும் அதனால ஹிதமாக இருக்கிறதுனால இந்த புண்ணியம் ஒன்லி மல்டிப்ளைஸ். ஆக்சுவலி மரம் நடுற புண்ணியம் ஒண்ணு, அந்த மரத்தால எத்தனையோ பேரு பயனடைகிறாங்க இல்லையா. அந்த பயனடைகிற அடைய நமக்கு புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கு. தட்ஸ் தி பியூட்டி. இந்த ட்ரீ வளர வளர நமக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கு. ஒரு குளம் செழிக்க செழிக்க நமக்கு வந்து புண்ணியம் அதிகமா இருக்கு. பெரியோர்கள்லாம் இதெல்லாம் ஒரு புண்ணிய கர்மாவாக வச்சது வந்து சும்மா இல்லை. ஸோ திஸ் இஸ் பூர்த்த கர்மா. அண்ட் அடுத்து இதுல தானம் அதெல்லாம் கூட வரும். அண்ட் இதெல்லாமே ஒரு பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூடோட பண்றது. அது வந்து வில் கனெக்ட் இட் வித் பிரேயர். வில் கண்டினியூ தட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அப்ப பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः, पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः, ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः। सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सत्कमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं।